சந்தாயா சொல்கிறேன். ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்கு வாங்கலை. ஜெயிலர் வெளியே வந்தா உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வர விடாதீங்க. மை காட், இந்த டேப் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். வருமாண்டி பேய் காமனை நம்புறதை விட நான் ஒன்ன நம்புறேன். இந்த அம்மாவையும் டேப்பையும் உடனே வெளியில கொண்டு போகணும். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கைதி ட்ரெஸ்ல போவாத, சுட்டு கொண்டுடுவாங்க. அடிப்பட்ட எங்க ஆளுங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டு போ. இனிமே அது அவங்களுக்கு தேவைப்படாது. No comment. Everything is our control. Hold on. Please. Let me just. வாசல்ல கதவு உடைக்கினேன். ஐயா தூக்கிட்டு வாங்க, கொண்டு போயிடலாம். No. I'm a dead weight. ஐயா, நான் தேவையில்லாத சொன்னேன். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு என் மானம் பொழைச்சா போதும். புரியுதா? ஐயா. நம்மள எந்த ஆளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஷூட்டர் சைட். யூ டோன்ட் வரி. ஹலோ, மேல போயிட்டாரா? என்னென்ன நடக்குதுங்க? எந்த பயமும் பயப்படாதீங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவர் எல்லாம் பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்க. யாரு who is going to lead? What do we say, sir? If you permit, I will go inside. Vermandi, I shouldn't be doing this. உன்னை நம்பி நான் கொடுக்குறேன். Take this. எடுத்துக்கையா. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. Thank God. இதெல்லாம் பழைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. Go. சரிப்பட்டு வராது. எங்கிட்டு வா, சரிப்பட்டு வராது. வா ஐயா. Vermandi. Take this. Go. No!
சுடாதீங்க. Don't shoot. Please, don't shoot. சேஃபா கூட்டம் வழி இருக்கா சார் அப்படி போலாம் சார். இந்த பக்கமா வாங்க, அந்த பக்கம் இறங்கலாம். ஃபால்ஸ். ஐயோ, திருமணி. வேண்டாம் திருமணி. கொலைக்கு தண்டனை கொலையாகாது. இன்னொரு கொலை வேண்டாம். ப்ளீஸ். செயலுங்கிற இடம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம், அவனை திருத்துற இடம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க ஐயா. அந்த மாதிரி நியாயமான வேலை ஒன்று அங்கே நடக்கிறதா என் அனுபவத்தில் தெரியலைங்கய்யா. இப்போ தொலைக்காட்சியில் வேற போட்டு காட்டிட்டா உள்ளார என்ன நடக்குது. ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்கு வாங்கலை. சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் விருமாண்டி, ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர் அஞ்சலி அம்மா மாதிரி இருக்கிறவ பெரிய மனசு பண்ணி சனாதிபதி வரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மன்னிச்சு என்னை விட்டுட்டால்னா உயிர் வாழ்கிற ஆசையில் நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுவானுங்க ஐயா. ஆனால் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லைங்க ஐயா. அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுசை கடத்த வேண்டி வரேன் நம்மத்தேன். சரி வேணாம், அவத்த பையன் லாய்க்கில்லை, தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்க ஐயா. அன்னலட்சுமி போன இடத்துக்கு அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் போய் சேர்ந்துடுறானுங்க ஐயா. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவான். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க ஐயா.